ஹாய் நேயர்களே, வெல்கம் டு வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி பவர்ட் பை ராம்ராஜ் ஜெனக்ஸ். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற படம் சுருக்கமான பேர் தான் எலி. வடிவேலு, வைகை புயல் வடிவேலு நடித்திருக்கும் எலி படத்தை தான் லேட்டஸ்ட்டாக நான் பார்த்தேன். அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத டைரக்டர் வரும்போது அவர்கிட்டே விவாதிப்போம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யுவராஜ் தயாளன் இன்னும் சிறிது நேரத்தில் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்துடுவார். அவர் கூட இந்த படத்தை பற்றி நம்ம விவாதிக்கலாம். நேயர்களே, எலி படத்தினுடைய இயக்குனர் யுவராஜ் தயாளன் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கார். வணக்கம் சார். வெல்கம். வணக்கம் சார். வெல்கம். சொல்லுங்கள். ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு. காமெடி படங்கள் அதிகம் வருதில்லை தமிழ் இதில். காமெடி அப்படின்றது ட்ராக்கு ஒன்று, காமெடி ட்ராக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க. முழு நீள காமெடி படங்கள் மிகவும் குறைச்சல். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகர் காமெடியில் வடிவேலுவனுடைய டயலாக் டெலிவரியும் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஜனங்க அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவரை வச்சு படம் எடுக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் தான். அப்படி தான் நினைக்கிறேன்னா நீங்கள் சொல்ல. மகிழ்ச்சியை தாண்டி அது ஒரு கிஃப்ட்டு தான், ஒரு கொடுப்புனை தான். இந்த பிறவியில் கிடைச்ச ஒரு பலன் கூட சொல்லலாம். அடேங்கப்பா. ஆமாம், வடிவேலு சார் அவர் டிவியில் பார்க்குறதுக்கு எல்லா மக்களும் ஆசைப்படுவாங்க. அவர் 3 வருஷம் அவர் கூடவே இருந்திருக்கேன். ஸோ அவரை வச்சு 2 படம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஆமாம். இப்போ நிறைய நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. அவர் வச்சு படம் பண்ணது ஒரு பெருமை. என்ன படம்? தெனாலிராமன் பண்ணீங்க, அப்புறம் எலி 2 படம் பண்ணியிருக்கேன். ஓ, இதையும் சேர்த்து சொல்கிறீங்க. ஸோ 2 படம் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு விஷயந்தான். சில பேர் அவர் ரொம்ப டிஃபிகல்ட்டு, ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பார் அப்படின்னு. நீங்கள் முதல் படம் என்ன படம் தெனாலியை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி. டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது உண்மை. ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது நிறைய பேர் சொன்னாங்க, த்ரெட்டன் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க. ஐயோ, சீனியர் ஆர்டிஸ்ட்டு பயங்கரமாக போட்டு டேரக்டர் எதிர்பார்ப்பார். ஆமாம், நீங்கள் எதிர்பார்ப்பு செகண்டரி. அவரோட இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுன்றது இருக்கு இல்லையா? அவர் பயங்கரமாக யோசிப்பார். ஸோ அவருக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லணும். ஸோ அது செகண்டரி. ஃபஸ்ட்டு அவர் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி த்ரெட்டன் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை. தெனாலிராமன் கதை சொல்ல போகும்போதே சீன் பை சீன் நடிச்சு காட்டுவார். அது எத்தனை ஆர்டிஸ்ட்டு நடிச்சு காட்டுவாங்கன்னு தெரியல. கதை சொல்லும் போதே எனக்கு கதை சொல்கிறதுக்கு 1 வாரம் ஆச்சு. நீங்கள் கதை சொல்லுவீங்க, அவர் நடிச்சு காட்டுவார். 1 வாரம் ஆச்சு நான் கதை சொல்லி முடிக்க. அடேங்கப்பா. ஒரு சீன் சொன்னும் போதும் அந்த சீனை ஃபுல்லாக நடிச்சு காட்டிடுவார். நடிச்சு காட்டி இந்த லாங்குவேஜ் ஓகேவா, இப்படி வச்சுக்கலாமா அப்படின்லாம் ஃபுல்லாக 1 வாரம் ஆச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக. புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி. ஆமாம், அது அது மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் அவர். அதனால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி டெஃபினட்டாக கரெக்டாக சொல்லுங்கள். நான் கதை சொல்லும் போதே படத்தை பார்த்துட்டேன். ஏன்னா இப்படி நிறைய பேர் கேமரா முன்னாடி நடிக்க தவிக்கிறாங்க. அவர் என்னன்னா சூப்பராக நடிக்கிறார். 2-3 வெரைட்டியில் நடிப்பார். இந்த மாதிரி வாக்கு வச்சுக்கலாமா, இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற கேரக்டருக்கு இப்படி பண்ணலாமான்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவார். அதே தான் எலியும். ஸோ ரிஹர்சல் மாதிரி எடுத்தது. ஆமாம்மா, ரிஹர்சல் தான். சில நல்ல சீன்ஸ் எல்லாமே நல்ல ஹியூமரஸ் சீன்ஸ் எல்லாமே ஒரு 10-15 வாட்டி நடிச்சு காட்டியிருப்பார். அப்படியா? எந்த படத்துக்குமே சரி, எலிக்கும் சரி 10-15 வாட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே அவர் நடிச்சிட்டே இருப்பார். அதை மிஞ்சி நீங்கள் எப்படி கதையை சொல்லி முடிச்சிங்க? யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரத்தில் கதை சொல்ல போயிட்டு 1 வாரம் ஆச்சு. பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க அது. கதை எப்படி இது பண்ணீங்க? ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிடெக்டிவ் ஜேம்ஸ் பாண்ட் டைப்பில் ஒரு கேரக்டர் அவரை இல்லையா? டிடெக்டிவ் இல்லை, அந்த ஸ்டண்ட்டெல்லாம் இல்லை. மற்றபடி இவரும் ஒரு சுப்ரீம் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் இதில் டிடெக்டிவாகவும் இல்லை. அவர் டிடெக்டிவ்னா அவரே சில விஷயங்கள் முடிவு பண்ணணும், சில விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் போலீஸ் இன்ஃபார்மர் தான் இருப்பார் இதில். இதில் ஃபாலோ பண்ணுற அந்த லிமிட் வச்சுக்கிட்டோம் நாங்கள். தகவல் சொல்லணும், தகவல் சொல்லணும், ஃபாலோயிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். டிடெக்டிவ்னா பயங்கரமாக போயிட்டு ஏன் அப்படி வைக்கல நீங்கள்? அது இன்னொரு கதையாக போயிடும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரே ஒரு திருடன், ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு திருடன். இவன் லெவலுக்கு ஒரு மினி கான்ஸ்டபிளாவது நான் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கன்னு தான் சொல்லுவான். ஓகே, அந்த கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிடெக்டிவாக பயங்கரமாக யோசிச்சு, இப்போ தெனாலிராமன் ஒரு இன்டெலெக்சுவல் கேரக்டர் நம்ம சொல்லியிருப்போம். ஆமாம், இப்போ அதே கேரக்டரை திரும்ப நம்ம பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி. ஸோ அந்த கேரக்டர் தெனாலிராமனே வேற ஒரு வேஷத்தில் டிடெக்டிவ் அந்த மாதிரி ஆயிரும். ஓகே ஓகே. அந்த மாதிரி போல ஒரு ஏதோ கோமாளி ஒரு முட்டாள் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், இவனை போலீஸ்காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி லெவல் போதும் அப்படின்ட்டு நிப்பாட்டிக்கிட்டோம். இந்த கதை எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? எப்படி முதலே வச்சுருந்தீங்களா? தெனாலி பண்ணும்போதே வச்சுருந்தீங்களா? இவருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு கதை தானே அது? இந்த கதை அவரை ஜாயின் பண்ண அப்புறம் டெவலப் பண்ணிங்களா, இல்லை முதலே கம்ப்ளீட்டாக பவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்களா? இந்த கதை நான் கொஞ்சம் சீரியஸான ஒரு கதையை தான் வச்சுருந்தேன். இந்த கதை
தெனாலிராமன் பண்ணும்போதே நம்ம சில கதைகள் யோசிப்போம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மரனுடைய கதையாக ஆயிருக்கும் அது. இல்லை டெஃபினட்டாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணுறதுக்காக தான் இந்த கதை வச்சு. அதில் வடிவேல் எப்படி போட முடியும்? அதுதான் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. வடிவேல் நீங்கள் திங்க் பண்ணி எழுதலை, ஒரு கதை ரெடி பண்ணுறீங்க. இல்லை ஒரு கதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கதை இப்போ நம்ம வடிவேல் சாருக்கு இன்னொரு படம் பண்ணணும், ஹிஸ்டாரிக்கல் வேணாம் அப்படின்னதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 கதைகள் பண்ணேன். பட் அது பட்ஜெட் வைஸ்லேயும் சரி கொஞ்சம் நிறைய வேலை செய்யணும் அதில். ஓகே. அது மாதிரி ஒரு டைம் ஸ்பேன் வேணும் ஒரு படம் பண்ணுறதுக்கு. ஓகே. நாங்கள் ஒரு சம்மருக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான். ஸோ அப்போ ஒரு ஈஸியாக ஒரு படம் பண்ணுவோம், ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம். நேற்று தேட்டரில் பார்க்கும்போது நிறைய குழந்தைகள்லாம் சில இடங்களில் ஊந்து சிரிச்சாங்க. குழந்தைங்களுக்கு வடிவேல் பிடிச்சிருக்கு பசங்களுக்கு. ஆமாம் டெஃபினட்டாக. இப்போ பாருங்கள் வடிவேல் சார் வந்து இப்போ பிறக்கிற குழந்தை கூட ஒரு 2 வயசில் வடிவேல் ஃபேன் ஆகிடுறாங்கல்ல. அவங்களுக்காக தான் நான் மோஸ்ட்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்களாகி நம்ம மாதிரி யோசிக்கணும். அது பட் அதான் ஒரு ஹீரோக்கான ஸ்கிரிப்டாக வச்சுருந்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தோணுச்சு, ஏன் ஒரு காமெடி இந்த மாதிரி ஸ்பை அனுப்பிவிட்டா என்ன ஆகும், அவன் போய் மாட்டிக்கிட்டான்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அனுப்புவாங்களாமோ? இல்லை அதுக்கு நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்போம். ஒரு போலீஸ்காரன் வீட்லேயே வந்து திருடுவார், அவன் போலீஸ்காரனே ஏமாற்றிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் போதும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க. ஒரு எதா இருந்தாலும் ரூட்டில் தப்பிச்சிருவான். நம்ம கண்ணெதிரிக்கே ஒருத்தன் போகிறான்னா அவன் அங்கேயே மாட்ட மாட்டான். டயலாக்லேயே வச்சுருக்கீங்க, 2 பேருமே பேசுவாங்க. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருந்ததுனால இவன் அனுப்ப முடிஞ்சது இல்லை. ஸோ அது தப்பாக தெரியல, அதனால் இவன் அனுப்புனது வந்து சரி. ஓகே. சீன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த எபிசோடாக வருது இது. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் ஜோக்ஸ் கம்பைன்ன்ற இது மாதிரி தான். உங்களுக்கு எது நீங்கள் ரொம்ப ரசித்து எடுத்த சீன்? இதில் ரொம்ப ரசித்து வந்து முதல்ல இது வந்து ஒரு திருடு பேங்க்கில் கொள்ள ஒன்று இருக்கு, சூப்பராக இருக்காது இல்லையா? ஆமாம். அந்த இப்போ என்ன ரூபா எழுதி கொடுத்து பணம் கேட்பார். ஆமாம்மா. பேங்க் சீன் சூப்பர் சீனு. அதுக்கடுத்து அந்த போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளே திருடுறது அது ஆதித்யா வந்த உடனே இவர் பண்ணுற பிளேயர் இருக்கு இல்லையா, நகைக்கடைக்காரங்கிட்ட அது அப்புறம் காமெடி தான். அது மாதிரி நடக்காது சார், நடந்திருக்கு சார். அப்படியா? நாங்கள் அதை ஷூட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு பேப்பரில் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க? நிஜமாவா? சத்தியமா நாங்கள் அதிர்ச்சி இருந்துச்சு. என்ன நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், உண்மையில் நடந்துட்டு இருக்குன்னு அப்படின்னு நான் காட்டினேன் பேப்பரில் நியூஸாக வந்துச்சு. 2 திருடனுங்க போலீஸ் கேட்ட போட்டு இதே மாதிரி ஒரு திருடனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நகை வந்து நீங்கள் சீட்டிங் பண்ணியிருக்கேன்னு வாங்கிட்டு போயிருக்கானுங்க. சேம் இதே பேப்பரில் வந்துச்சு. அதுதான் என்ன இது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், இதெல்லாம் உண்மையில் நடக்குது நாட்டில். அப்படி அவர் என்ன சொன்னார், வடிவேல் சார் பாரு நீ வேணா இந்த மாதிரி என்ன சீன் பண்ணுறோம், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி அவனா நகை கடைக்கு போக போகிறான், அடி வாங்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலேயே திருடனை கூப்பிட்டு போக போகிறாங்க போலீஸ்காரங்க, அப்போயே அடி பார்த்தா இது நடந்துகிட்ருக்கு. சரி, அந்த சீன் பிடிக்கும். அப்புறம் ரொம்ப ஹைலைட் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஃப்ளைட்டை வந்து ரத்து பண்ணணும்ட்டு சும்மா கத்திட்டு எப்படி மனுஷன் பக்கம் தூங்க. இது உண்மையில் நமக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்போம். ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யோசிப்பாரு. இப்போ யோசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மேலே ஏதாவது பேசிட்டு போக சரன்னு போகும், டிஸ்டர்பாக இருக்கும்ல. இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன்லாம் ஷூட் பண்ணும்போதே நிறைய சிரிச்சு தான் எடுத்தோம். இவருக்குன்னு ஒரு ஜோடி ஒன்று கொடுக்கல. செகண்ட் ஹாஃபில் வந்து எதேச்சியாக மீட் பண்ணுற மாதிரி இல்லையா, வில்லனுடைய டென்னில் இருக்கிற ஒரு பொண்ணு சதான்றது அவரோட ட்ரீம் சீனில் தான் ஒரு டூயட்ன்ற மாதிரி வச்சுருக்கீங்க. ஏன் ஜோடின்னு ஒன்று கொடுக்கல? ஜோடி லெவலில் ஜோடின்னு வருது. சீரியஸான ஜோடி கிரியேட் பண்ணிங்கன்னா காமெடியில் உட்காருது. இல்லை அப்படி இல்லை, ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தான் ஜோடி இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறது. ஸோ வடிவேல் சார் வந்து அவங்க என்ன வடிவேல் சார்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, நீ காமெடி பண்ணி எங்களுக்கு சிரிக்க வை, அது மட்டும் எங்களுக்கு போதும், சிரிக்க வைக்கணுன்றது அது மட்டும் எங்களுக்கு போதும், நீ எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா அதுதான் கேட்குறாங்க. அதில் மியூசிக்லாம் வேறு போட்டிருக்கீங்க, ரொம்ப சீரியஸான மியூசிக்கு. முதல்ல இதில் இந்த வண்டியில் உட்காந்துட்டு அக்காடின்னு வச்சுட்டு போகிறதுல சாங் ஒன்று, ஒரு 2-3 பாட்டு நல்லாவே இருந்தது. அந்த மௌத்தாரகன் தென் சடனாக வந்து ஆராதனா சாங்கை போட்டு ஃபுல் சாங் போட்டது எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. கொஞ்சோண்டு ஆரம்பிச்சு இது கனவுல வந்ததுன்னா பரவாயில்ல, ஃபுல் சாங் பர்மிஷன் வாங்கி பண்ணிங்களா? அது ஆமாம், ரைட்ஸ் வாங்கியிருக்கு. அப்படியா? சரிகமாக தான் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க, ரைட்ஸ் வாங்கணும். வடிவேல் சார் லிப்ஸிங்க் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவர் பாடி காட்டுவார். இந்த பாட்டை பாடல, வேற ஒரு ஹிந்தி பாட்டை பாடியே சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அவர் பயங்கரமாக அந்த வாயை அசைச்சு அந்த ஹிந்தி பாட்டை பாடுவார். ரொம்ப நாளாக நாங்களும் ரசிச்சுட்டே இருப்போம். தெனாலிராமன்லேருந்தே அது பாடி காட்டிகிட்டே இருப்பார் எப்பயாச்சும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பாட்டில் இந்த இடத்துல ஒரு சாங் தேவைப்படும், ஒரு ரிலீஃப் தேவை அப்படின்னும் போது ஒரு சாங் பண்ணலான்னு போது ஃபஸ்ட்டு ஒரு செட் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணோம் ஒரு கற்பனையில்.
அப்புறமா திடீர்னு அவரே இந்த பாட்டை பாடி காட்டினார். இந்த இப்போ படத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாங்கே பாடி காட்டினார் லிப்பில். ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அப்படியா இது பண்ணுறியா, படத்தில் வச்சிருக்கியா அப்படின்னாரு. அப்படியே வை அப்படின்னாரு. ஏன்னா சத்தியமாக பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. உடனே ஓகே சூப்பர் சொல்லி ரைட்ஸை வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உடனே வாங்கிட்டோம். இது கிடைக்காது ஒரு ஹிந்தி சாங்கில் ஒரு நம்ம வடிவேல் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஓகே, இந்த படத்துக்கு 60s எதுக்குன்னு என்னால் நான் மண்டையை போட்டு உடச்சினேன். எனக்கு தோணல. எக்ஸப்ட் ஒன் திங், செல்ஃபோன் இல்லாத காலம். அதுவே பெரிய விஷயம். ஏன் 60ன்னு போட்டு ஒரு விஷயத்துக்காக தான் சார். நீங்கள் பண்ணதுக்கு காரணம் என்ன? இந்த சிகரெட்டுன்றது வந்து அந்த டைமில் ஒரு இல்லீகலாக இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் பண்ணீங்களா? விசாரிச்சிங்களா? விசாரிச்சு ரொம்ப ஷார்ட் டைமில் தான் இருந்தது. ஆமாம் இருந்துச்சு. 3 இயர்ஸ்க்கு வந்து இங்கே ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சாச்சுரி வார்னிங் இருக்கு இல்லையா, ஆமாம், ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு போட்டு அந்த நுரையீரல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு அந்த 60s எண்டில் ஓகே அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணுங்க, அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம். நாங்கள் போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க ஓகே அப்படின்னு அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணாங்க ஒரு ப்ரொடக்ஷனை ஒரு சின்ன காலகட்டத்துக்கு. அந்த டைமில் என்ன ஆயிருக்கு, ஃபுல்லாக ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்க. உள்ள இல்லீகலாக சிகரெட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டாப் பண்ணாங்கல்ல இங்கே ப்ரொடக்ஷனை, அந்த இல்லீகலாக விற்ற காலத்தில் சிகரெட்டோடைய பழக்கம் அதிகமாகிருக்கு. ஓகே, அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்புறமா அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணா, இதுக்கு மேலே பயங்கரமாக அடிக்டிவ் ஆயிருக்காங்க எல்லாரும், இதுக்கு மேலே நம்ம போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டு விற்றுருக்காங்க. மக்கள்லாம் வாங்கியிருக்காங்க. என்ன நினச்சி அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களா, இது போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற நினச்சி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஒரு அவங்களுக்கு புது ஐடியா தோணி இருக்கு. ஆமாம், என்ன போட்டாலும் வாங்குறாங்க அப்படின்றது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. எந்த பாதிப்பும் இருக்க போகிறது இல்லைன்னு தெரியும். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்றதுனால தான் அந்த 60ஸ்க்கு போனோம். ப்ளஸ் வந்து வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேணாம் அப்படின்றதுனால பண்ணோம். அப்படியா? என்ன காரணம் அதுக்கு தான்? என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான இப்போ பாருங்க ஹிந்தி சாங்லாம் உள்ள வருது. ஓகே, இப்போ இன்னைக்கு அது வந்திருக்குமான்னு தெரியல. அந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் போட்டுருக்கலாமே, என்ன பெரிய கரெக்ட் தான். ஒரு காஸ்டியூம்ஸ் ஒரு செட்டு பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல, அது ஒரு ஆடட் வேல்யூ தான். இதனால தான் படம் அப்படின்றது இல்லை, ஒரு ஆடட் ஃப்ளேவர் அவ்வளோதான். அப்புறம் இந்த படத்தில் வந்து தோட்டாவனுடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அக்கறையாக பண்ணியிருந்தார். கடைசி ரைட் அப் டு லாஸ்ட்டு சீனில் அந்த கேங்ஸ்டருடைய அந்த இடங்கள்லேருந்து இன்க்ளூசிவாக பர்டிகுலராக இல்லை செட்டு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? தோட்டாத்தரணியை போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. தோட்டாத்தரணி சார் ஏன் பண்ணோம்னா இந்த 60ஸ்ன்றதுனால என்ன காரணம் ஆக்சுவலி? எப்படி இதுக்கு அவர் தேவையான்றது நினைக்கிறேன். நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க பண்ணியிருக்காங்களே. இல்லை, நீங்கள் படம் முழுக்க செட்டு தான் நிறைய இடம் தெரியாது. இப்போ நீங்கள் பேங்க் சொல்கிறீங்களா, ஆமாம், அந்த பேங்க்கு ஒரு செட்டு. ஸோ எந்த நீங்கள் சீன் எடுத்தாலும் நல்லா இருந்தது. ஆமாம், ஸோ நீங்கள் எந்த சீன் எடுத்தாலும் செட்டு போட்டு தான் அவனை வேறு வழியில். ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும், இன்டீரியர் இருந்தாலும் சரி, எக்ஸ்டீரியர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே செட்டு தேவைப்படுது. அப்படின்றப்ப ஒரு 60ஸ்ன்னும் போது தோட்டாரணி சாருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒன்றும் சொல்லி தர வேணாம், அவரே பண்ணிவிடுவார் எல்லாத்தையும். அது நம்ம ஒன்றுமே பெருசாக போயிட்டு சார் இதுதான் சீனு, எனக்கு இந்த கலரில் வேணும், இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கெட்ச் பண்ணுவார். உடனே பயங்கர ஃப்ரெண்ட்லி அவர், பயங்கர ஜாலி. ஐயோ, இன்றைக்கி இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த யங்ஸ்டர் டேரக்டர்ஸும் அவர் யூஸ் பண்ணணும். பயங்கர ஃப்ரெண்ட்லி. டேரக்டருக்கு என்ன வேணும் தெளிவாக பண்ணிடுவார், க்ளீனாக. நமக்கு பெருசாக வேலையே இருக்காது. எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ நம்ம தெளிவாக அவர் சொல்லிட்டா போதும். எனக்கு என் மைண்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்க அவர் வந்து அதை கற்பனை அவர் போன்றவர் க்ளீனாக பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. என்ன விஷயம்னா இந்த படம் வச்சுட்டே இருப்பாரு. ஆமாம்மா, அது மாதிரி இந்த படத்துக்கு நிறைய டெய்லி செட்டுக்கு வருவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்களே, இந்த டீம் ஜாலியாக இருப்போம். அப்படியா? ஐயோ, டெய்லி செட்டுக்கு வருவார். என்ன இவரா இங்கே வா, அது பண்ணுறேன், இதுப்பா இது ஓகேவா, இது ஓகேவா, அப்படியே ஜாலியாக இருப்பார். க்ளீனாக எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடுவார். வேலையெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டார், தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சே க்ளீனாக இருக்கும். அதை பார்த்தோன்னே நமக்கு இல்லை சார் இது கொஞ்சம் இப்படி பண்ணுங்க அந்த ஐடியாவே வராது, பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு போயிடும். நம்ம 2 விஷயம் தான். ஒன்று வந்து காமெடி அப்படின்னு பண்ணும்போது எந்த அளவுக்கு சிரிப்பு வரவழைக்கிறதுன்றது. நான் சில இடங்களில் தான் நான் சிரித்தேன். என்ன காரணம்னா, நான் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணுறவன் தான். காரணம் இவருடைய ஸ்டைலு, இவர் இப்படி நடந்து வருது, அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரல. நான் நிறைய பார்த்து பழகிட்டோம்ன்றதுனால. அடுத்ததாக ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் பல சீன்களில் ஒரு முக்கால் போய் நின்றா மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஸ்டுடியோவில் நீங்கள் ஷூட் பண்ணும்பொழுது யூனிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சம்டைம்ஸ் சிரிக்கலாம் என்கரேஜிங்காக. அதை வச்சுட்டு இந்த படம் ரொம்ப ஜோராக ஒர்க் அவுட் ஆகுமோன்னு நேற்றுக்கு நான் தேட்டரில் பார்க்கும்பொழுது கூட நிறைய காட்சிகளில் நீங்கள் காமெடி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் சிரிப்பு ரொம்ப குறைச்சலாக தான் இருந்தது. லேசான ஒரு கலகலப்பு இருந்ததே தவிர என்னுடைய ஃபீலிங் என்னென்னா, நல்லா வாய் விட்டு வயிற்று வலி வர அளவுக்கு சிரிக்க வச்சுருக்கணும். என்ன மிஸ்ஸிங் பண்ணிருக்கீங்க
அப்படின்றத நேற்றுக்கு நைட்டு நான் யோசித்தேன். பண்ணும்பொழுது இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் கடைசியில் எல்லாருக்கும் அந்த இந்த இலை, அந்த அரிப்பு ஏற்படுற இலையை பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாருக்கும் தடவி அனுப்பும்போது அதில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் தவறெல்லாம் குறுக்க வரவருக்கு தடவிந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்து பாடுற லெவல் அவரும் அவங்களோட பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று போகுது இல்லையா, அந்த மாதிரி போவேன்னு அது நான் சீன் பண்ணியிருக்கலாம். அதை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வரும். நான் அது மாதிரி உங்களுக்கு நான் இதில் 50 சீன் நான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதில் இதையும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாக்கா என்ன இருக்கும் அப்படின்றது லெவல். அதுதான் பியூட்டி. சிரிக்கிறது எப்போவுமே இது பண்ணுறதுலாம் சிரிப்பு வரவே வராது. இப்போ சார்லி சாப்ளின் ஒரு இடத்துல போகிறாரு, அங்கே கரடி இருக்குது ஒரு வீட்டில். அவர் ரூமில் கதவெல்லாம் திறந்துன்னு உள்ளே போயிட்டு யோசிச்சுன்னு இருக்கும்போது பின்னால் கரடியும் குவைட்டாக இருந்தது, அதுக்கு சிரிப்பாங்க. கரடி விட்டுப்படி பண்ணுறதுக்கு சிரிக்க மாட்டாங்க. அது வெரி வெரி டிஃபிகல்ட். நீங்கள் எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், இது டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், டிஃபிகல்ட். அதனால தான் நான் உங்களை ரொம்ப ரொம்ப தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்கேன். காரணம், இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். இல்லை சார், நீங்கள் 2.5 மணி நேரம் அதிகம், அதுவே அதிகம் தான். காமெடி படம் நீங்கள் 120 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கவே கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான இது. வேர்ல்டில் எங்கேயுமே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு காமெடி படம் சார் முன்னாடி உலகத்திலே கிடையாது. முன்னாடி இங்கே இருந்தாங்க, இப்போ மாறி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது சார். லேடிஸ் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம் பார்க்க ரெடி. அவங்க வீட்லேயே இருக்காங்க. தேட்டருக்கு போனால் என்ன சீக்கிரம் முடிஞ்சிச்சு அவ்வளோதானான்ற ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடுது. ஆனால் நம்ம ஜென்ஸ்லாம் பார்த்தா 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இப்போது யாருக்கு படம் எடுக்கிறதுன்னு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. சொல்ல பார்த்தா கொடுத்த துட்டுக்கு நிறைய நேரம் காட்டணுன்ற அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, என்னங்க உடனே முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 4 சீன் வரக்கூடாதா, அந்த மாதிரியும் மைண்ட் இருக்குது சில பேருக்கு. பட் தேர் கேன் பி வெரி மோசமான ஒரு செட் இருக்கலாம் அதில் கூட. அப்படி சொல்ல வரல. அவங்களுக்குன்னு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு இல்லை யாருக்கு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சில தேட்டரில் என்ன பண்ணால் சிரிக்காத தேட்டர்லாம் இருக்குது. இங்கே இந்த மல்டிப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, ஐநாக்ஸ், சத்தியம், இங்கெல்லாம் இது வேறு. வடிவேல் சாரோட ஆடியன்ஸு டார்கெட்டே வேறு. ஓகே, அவர் டார்கெட் யாருன்னா குழந்தை குட்டியோட அந்த கும்பலோட போவாங்களே, இந்த வண்டி கட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவருக்கான ஆடியன்ஸு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஏ சென்டர் மூவின்றீங்க. ஏ சென்டரில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் சார் இவருக்கான அந்த தேட்டருக்கு ரசிக்கிறாரு. சில இந்த கண்டெம்பரரி காமெடிக்குள்ளே அடாப்ட் ஆகிருக்காங்களே. இப்போ கண்டெம்பரரி காமெடியான சினிமாக்கள் வருது இல்லையா, அந்த மக்களுக்கு இது எவ்வளோ தூரம் இந்த ஃபுல் பிக்சர் லைக் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இல்லை அது ஒரு பேலன்ஸ் தான். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணதுனால தான், இல்லை அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணதுனால தான் அவங்க பார்க்க முடியுது. எங்கேயும் கமெண்ட் பண்ணவோ முகம் சொல்லிக்கவோ எந்திரிச்சு போகிற ஃபீலிங்லாம் வராது. அதை பேலன்ஸ் பண்ணதுனால தான் இது வடிவேலை வச்சு கலகலப்பான ஒரு படம். பிகாஸ் நான் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுன்றதுனால நான் ஜோக்ஸ்லாம் போடுறேன். அதனால தான் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் நகைச்சுவை அதிகமாக ஆமாம் கொஞ்சம் ரசித்தவரில். ஆமாம், அது தட்ஸ் அ பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி என்ன நெக்ஸ்ட்டு இது நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் இது மாதிரி ஒரு வடிவேலு வச்சு 2 படமாக 3 படம் 2 படம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தப்படும்ன்ற கவலை இருக்கா? காமெடி படம் வரல. என்ன தம்பி காமெடி படம் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவு ப்ரொடியூசர்லாம் அப்படி எந்த டேரக்டருக்கும் அப்படி இருக்கா சார். நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். எனி பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்டேஜ் மேலே நமக்கே தோணும் இன்னொரு காமெடி பண்ணலாமேட்டு. அப்படி தோணாமல் வேற மாதிரி தோணுச்சுன்னா மாற்றிக்கலாம். எனி டைம் மாற்றிக்கலாம், அது பிரச்சனை. இப்போ அடுத்த படம் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க? இருக்கு சார், இனிமேல் தான் பிளான் பண்ணுவோம். 2-3 நான் எப்பயுமே ஒரு டைப் ஆஃப் படம் சொல்கிறதுக்கு எந்த ஒரு பயங்கர படமா? இல்லை பயங்கர ராவான ஒரு மதுரை சப்ஜெக்ட் இருக்குது. அப்படியா? அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, அது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. மதுரை கேங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் வச்சு கேங்ஸ்டரில் இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போனது நம்ம மக்கள்கிட்ட இன்னும் இருக்குது. இன்னும் ஜாதி பிரிவு அதுதானே அரசியல். இல்லை கெட்ட பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு காம்ப்ளிகேட்டட் இதுங்க. அது அதெல்லாம் இல்லை அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணி யார் மேலேயும் தப்பு சொல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க மேலே பழி போடுறேன். அவங்க அதை பிளான் பண்ணி அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்வாங்க. அதெல்லாம் அது இன்னும் இருக்குல்ல இங்கே. அதை பற்றி ஒரு சப்ஜெக்ட் எதுக்கு காம்ப்ளிகேட்டடாக போகிறீங்க? அதனால வர விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தைரியம் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. தைரியம் ஜாஸ்தி, ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருந்தால் ஓகேன்னு முடிவு பண்ணிடுவேன். அப்படியா? இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணால் பண்ணிடுவேன். வெரி குட், வெரி குட். அதெல்லாம் வடிவேல் சாருக்கு அடுத்த இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேருக்கும் பிளான் இருக்குது. அப்படியா? ஹி இஸ் வெரி ஹாப்பி வித் யுவர் ஒர்க். வெரி குட். அதுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைக்கணும். ஓகே, ஸோ அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஓகே ஓகே, அது கிடைக்கும் போது இமீடியட்டாக அதை பண்ணுவோம். இந்த படமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டிங்கன்னா சீரியஸ் படம் ஆகிடும். ஆமாம்மா, ஒரு ரகசிய போலீஸு எம்ஜிஆர் அந்த டைப்லன்றது. அந்த அந்த காமிக் சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன ரூலை பிரேக் பண்ணாலும் தப்பு இல்லை.
டெஃபினட்டாக இல்லை ஆமாம் அது வச்சுக்கணும், நீங்கள் மேக்ஸிமம் போயிடணும். ஆமாம் கரெக்ட் தான். இல்லை அது ரொம்ப திடீர்னு நீங்களே சீரியஸ் ஆகி நீங்களே வந்து அவன் அடி வாங்கியிருக்கிறான், அடுத்த சீனில் வந்து அடி காயம் இல்லை, நீங்கள் அது மாதிரி பார்க்க தேவையில்லை, தேவை கிடையாது. அது போகலாம், நம்ம எனி எக்ஸ்ட்ரீம் போகலாம். காயெல்லாம் கூட காற்றுல மறந்து இப்போ டைலாக்லேயே வச்சுக்கலாம். என்னங்க நேற்றுக்கு அடிபட்டுறீங்க, காயம் ஒன்றும் இல்லையே இல்லை, அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டாங்க சார் ஆடியன்ஸ். இப்போ அதான் சார் பிரச்சனை, அந்த காலம் இருந்துச்சு, ஓகே இப்போ அதெல்லாம் இல்லையே. வெரி குட். இப்போ நீங்கள் வந்து அந்த இப்போ வடிவ சார் ட்ராக் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த ட்ராக்கே இல்லையே இப்போ. அப்படியா? ஓகே. சினிமாவுடைய மாற்றம் ஏற்பட்டுச்சுல்ல. இன்னைக்கு பாருங்க 150 காமெடி இல்லாமல் போகிறது இப்போலாம். ஆமாம், ஒரு கண்டெம்பரரி இப்போ என்ன தெரியுமா சார், ஸோ ஹீரோஸ் எல்லாமே இப்போ ஹீரோவாக நடிக்க வேண்டியிருக்கு இப்போ காமெடி. இல்லை இப்போ நான் ஒரு புது விஷயத்தை பார்த்தேன் நான் இப்போ வர படங்களில். இப்போ வந்து ஒரு முன்னாடி வந்து ரவிக்குமார் சார், பி வாஸ் சார் இந்த டைமில் எப்படின்னா ஒரு லைஃப்பை சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு ஸ்பேன் இருக்கும், இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு கதை இப்படி இப்படி போகும் இல்லையா. இப்போ என்னென்னா வந்து ஒரு 2 சீனை டீட்டெயில் பண்ணி ஒரு படமாக்கிறாங்க. ஒரு சீன் எடுக்க வேண்டியதை அதை டீட்டெயில் க்ளீனாக உள்ளே போய் ஒரு படமாக்குறாங்க. இப்போ அந்த படங்களை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் மூவ் ஆகிட்டாங்க. வெரி குட். ஸோ இப்போ சினிமாவுடைய மாற்றம் ஏற்படும், ஒரு செக்மெண்ட் ஆஃப் லைஃப். ஆமாம், அது மாதிரி சின்ன ஒரு 2 நாள் ஒரு வாரம் இந்த கதை இவ்வளோ ஒரு சின்ன பார்ட்டை. ஓகே. இது வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் ஒரு 10 நிமிஷமாக இருக்கும். சரி, அந்த 10 நிமிஷத்தை எடுத்து ஒரு படமாக பண்ணுறாங்க. பட் அது அட்வான்டேஜ் தான் இல்லையா? இன்னும் அதனால் அழகான மோமெண்ட் கிடைச்சா படம் இப்போ சினிமாவுடைய லாங்குவேஜ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் இன்னும் நல்லா. இப்போ அதனால வேற லெவல் ஆஃப் சினிமா கிவன் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றீங்களா? அடுத்த படத்துக்கு இந்த இப்போ நான் வடிவேல் சார் சொன்னேன், அண்ணா அடுத்த படமும் பண்ணால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவோம், 10 நிமிஷம் விஷயம் அதை வந்து பெருசாக டீட்டெயில் பண்ணுறாங்க. பெருசாக ஒரு காமெடி எடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிச்சயமாக நிறைய இருக்குது இந்த படத்தில். அதான் ஒன்லி திங் நான் சொன்னது இல்லை, இன்னும் டெவலப் ஆகிறதுக்காக சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. நன்றி. 1960s இருக்குது பாருங்கள், அது வந்து உலக சினிமா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் நிறைய புரட்சிகள் ஏற்பட்ட ஒரு காலகட்டம். ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஆச்சரியமாக இருக்கும் சினிமா விமர்சகர்கள் எல்லா படங்களையும் போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தை சேர்ந்த அந்த சினிமா புரட்சி ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் வந்து வாழ்ந்த ஒரு முக்கியமான இயக்குனர் ராபர்ட் பிரெசான், ஒரு ஃப்ரெஞ்சு இயக்குனர். அவருடைய ஒரு படம் அவ் ஹசாட் பால்தசார் அப்படின்ற ஒரு படம், டிஃபிகல்ட்டான ஒரு பேர், ஆக்சுவலி எளிமையான ஒரு கதை. அதை வச்சு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படமாக அமைந்தது, அவார்ட்லாம் வாங்கின ஒரு படம் அது. பால்தசார் அப்படின்றது இந்த தலைப்பில் இருக்கிற அந்த நேம் வந்து படத்தினுடைய ஹீரோ. சரி, படத்தினுடைய ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கழுதை தான் படத்தினுடைய ஹீரோ. அந்த கழுதையின் பெயர் தான் பால்தசார். இது வந்து ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒரு குடும்பம் வளர்க்கிற ஒரு கழுதை. ராபர்ட் பிரெசான் அந்த கழுதையை வச்சு ஏன் படம் எடுத்தார்ன்றதோட உள்நோக்கம் யாருக்கும் தெரியாது என்றாலும் கூட இந்த படத்தை பார்த்தவங்க அதில் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறார் அப்படின்றது ஒரு முக்கியமானது. ராபர்ட் பிரெசானை ஒன் ஆஃப் த செயின்ட்ஸ் ஆஃப் த மூவி அப்படின்னு மற்ற சினிமா விமர்சகர்கள் அழைக்கிறார்கள். இந்த படத்தில் ஆரம்ப காட்சியே ஒரு கழுதை வந்து பிறந்து ஒரு மாதிரி தடுமாறி எழுந்து நிற்கிற அந்த காலகட்டத்திலேருந்து கதை ஆரம்பிக்கிறது. அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த சில சிறுவர்கள்லாம் ஒரு பாலத்துக்கு அடியில் இருக்கிற சின்ன ஒரு நீரோடையில் அந்த கழுதையை கொண்டு நிற்க வச்சு அதில் தண்ணியெலாம் தெளித்து பூக்களெல்லாம் சூட்டுவாங்க. என்ன ஐடியானாக்க ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறதா ஐடியா அப்படின்னு விமர்சகர்கள் எழுதினாங்க. விச் மீன்ஸ் கடவுளினுடைய அந்த சொர்க்கம் அப்படின்றதில் வந்து மனிதர்கள் மட்டும்தான் போக முடியுமா, மற்ற பிராணிகள்லாம் போக முடியாதா? இதோ இந்த கழுதைக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது அப்படின்றத மறைமுகமாக சொன்னார் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. இந்த கழுதை வந்து எப்படி கைமாறுகிறது எல்லாருக்கும், இதுவும் அல்டிமேட்டாக ஒரு சர்க்கஸில் கூட அது கொஞ்சம் காலம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் துன்புறுத்துகிறார்கள். ஒருத்தன் வந்து அந்த அந்த சர்க்கஸில் சொல்கிறபடி செய்யலை அப்படின்றதுக்காக அதில் இருக்கிற ஒரு பையன் ஒருத்தன் அதனுடைய பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து என்னுடைய வாலில் கட்டி அதுக்கு நெருப்பு வச்சுருவான். ஸோ வலியில் கொஞ்சம் வலிக்கும், அது அப்புறம் அணைஞ்சு போயிடும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியெலாம் ஊற்றி இன்னொருத்தர் அன்பாக பார்த்துப்பாங்க. யூசி ஒரு கழுதையினுடைய மனோபாவம், ஒரு கழுதை வந்து
எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு கழுதை மாதிரி தான் அப்படின்றது கூட பிரசான் சொன்னாரோ அப்படின்றது. இந்த படத்தினுடைய ஐடியா வந்து இந்த கழுதையினுடைய வாழ்க்கையை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் சேஞ்ச் ஒன்று ஏற்படலாம். அதாவது அந்த கழுதையை எல்லாரும் நடத்துகிற விதமாக எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது நீங்களே கூட அந்த கழுதையிடம் ஒரு பெரிய ஒரு இரக்கம் ஒன்று ஏற்படுகிறது. இந்த இரக்கம் இருக்குது பாருங்கள், இது வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இரக்கம் அப்படின்றதையும் மற்றவர்களை அன்பு கருணையோடு பார்க்க வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப தேவை அப்படின்றத வலியுறுத்துவதற்காக பிரசான் இந்த படம் எடுத்தார் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஆனால் பிரசான் வந்து இந்த எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவர் கொடுக்கல. நான் ஏன் இந்த கழுதையை ஹீரோவாக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்படின்னு எந்த பேட்டிலையும் அவர் சொன்னது கிடையாது. ஒரு சின்ன ஸ்மைல் தான் பண்ணார். கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு வரும்பொழுது இது எல்லா துன்பங்கள் எல்லாத்தையும் பட்டாலும் அதுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் அதனுடைய பிரேயிங். அந்த கழுதை கத்தும் இல்லை பாருங்க, கழுதை பாடுகிறதுன்னு சொல்லுவோம் நம்ம கிண்டலாக. அந்த கழுதையினுடைய அந்த குரல் கூட ரியாக்ஷனாக கிடையாது. ரியாக்ஷன்னா அதாவது ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ரியாக்ஷன் அதாவது நம்ம தமிழ் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் மாடு ஆடு இதெல்லாம் வச்சு படம் எடுத்துருக்காங்க. நாய் முக்கியமாக அது வந்து வாலாட்டுகிறது, ரொம்ப சல்யூட் பண்ணும், ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணும், தலையை ஆட்டும். அதெல்லாம் கூட பண்ணாமல் இந்த டாங்கியாக யூஸ் பண்ணியிருக்கிறது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு இடத்துல கூட அந்த கழுதையை கூட ராபர்ட் பிரசான் வந்து எந்த சீன்லேயும் நடிக்கக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணாரோ என்னவோ. கடைசியில் இதனுடைய வாழ்க்கை முடிகிற காலகட்டத்தில் இதுக்கு இந்த உலகத்தையே வெறுத்து போய் இது வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு ஆட்டு மந்தைக்கு நடுவில் ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதைக்கு பிறந்தது தான் இந்த கழுதை. இந்த பால்தசார்ன்ற கழுதை அதுக்கு தெரியுமோ தெரியாதோ கடைசியில் வந்து இது மாதிரி ஏராளமான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் முள்ள தட்டு மாதிரி அங்கே போய் நடுவில் போய் நிற்கும். எந்த ஆடும் அந்த டாங்கியை கவனிக்காது. ஆனால் இது நிம்மதியாக ஃபீல் பண்ணும். அதாவது இப்போ நம்ம சூழ்ந்திருக்கிற இந்த ஆடுகள்னால எனக்கு எந்த வித துன்பமும் ஆபத்து எதுவுமே கிடையாது, நான் நிம்மதியாக உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மௌனம், ஒரு ஏதோ ஒரு தவம் பண்ணுற மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது முள்ள தடுமாறி அப்படி உட்காரும். கொஞ்சம் நேரம் கழித்து படுத்துக்கும், அப்புறம் அது அசையாமல் இருக்கும். அதாவது அதோட வாழ்க்கை முடிந்து விட்டதுன்ற மாதிரி பிரசான் எடுத்திருப்பார். ஸோ நேயர்களே, அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு படத்துடன் சந்திப்போம். டில் தென், பை பை.